சென்னை பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். பொதுவாகவே இன்று காலை முதல் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக சென்னை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படுகிறது. குறிப்பாக பூந்தமல்லிங்கும் போது பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பகுதி. இந்த மழை நிலவரம் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி காட்சியளிக்குது? வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பல்வேறு இடங்களில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாங்காடு, குன்றத்தூர், வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறோம். சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக சென்னையின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கக்கூடிய பூந்தமல்லி பகுதியில் தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக வாகனங்களில் செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தற்போது இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கடும் கனமழையின் காரணமாக மெட்ரோ ரயிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் கீழ் இருக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலையில் அதிக அளவில் மழைநீரானது தேங்கி வருகிறது. இதை குறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி துறை அதிகாரிகள் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் வாகனங்கள் குறிப்பாக முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.